இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காரியம் வந்து எனக்கு நான் வெளியில் போகும்பொழுது, ஒரு காரியங்கள் வெளியில் நான் வரும்போது, இந்த காரியங்களை எனக்கு வெற்றி பெறணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறது? எனக்கு என்ன வேண்டிண்டா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆன்மீக தகவல். லைஃப்பில் வந்து ஒரு காரியம் ஜெயிக்கணும். அது ஜெயிக்கும் பொழுது அதோட ரசனையே தனி. ஓ அப்படின்னு சந்தோஷமாக இருக்கும். காரியம் தோற்றுருந்து அப்படியே சோகமாக உட்காந்துருப்போம். அப்போ காரியம் ஜெயிக்கிறதுக்காக எந்த தெய்வத்தையும் வணங்குறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் காரிய வெற்றிக்கு எப்பவுமே இச்சா கிரியா ஞானா சக்தி கொண்டது அம்பாள் தான். ஸோ அம்பாளை மனசில் வேண்டிக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு காரியத்தில் வந்து எனக்கு நாலேஜ் நிறையா கிடைக்கணும். சரஸ்வதி அம்பாள், நீலா சரஸ்வதி நமக, சரஸ்வதி அம்பாளை வேண்டிக்கணும். ஒரு காரியத்தில் வந்து எனக்கு சக்தி பண்ணணும். சக்தி ஸ்வஸ்தியதே, சக்தி ஸ்வஸ்தியதே, சக்தி ஸ்வஸ்தியதே. இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது அந்த காரியத்தில் சக்தி பெறதுக்கு. எனக்கு வந்து செல்வம் வந்து நிறையா பெறணும். ஓம் ஸ்ரீயை நமக, ஓம் ஸ்ரீயை நம, லக்ஷ்மியை வேண்டிக்கணும். அப்போ நீலா சரஸ்வதியை நமக. அடுத்தது சக்தி ஸ்வஸ்தியதே, சக்திக்காக. அடுத்தது ஓம் ஸ்ரீயை நம. இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது உன்னதமான பலன். நீங்கள் பிரிச்சுக்கோங்க. இந்த காரியத்தில் எனக்கு நாலேஜ் இருக்கணும், இதை பற்றி எனக்கு முழுசாக தெரியணும். அப்போ ஃபஸ்ட்டு மந்திரம். எனக்கு ரெண்டாவது மந்திரம் சக்தி, அந்த பிராயத்தில் எனக்கு சக்தி கிடைக்கணும். அடுத்து மூணாவது எனக்கு பணம் கிடைக்கணும். எத்தனை தடவை சொல்கிறது? நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சேன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சக்தி உண்டு. ரொம்ப அதீதமான உன்னதமான சக்தி. துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி. சரஸ்வதி அம்பாள், துர்கை, மகாலட்சுமி, 3 தெய்வங்களை பற்றி மந்திரங்களை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள அற்புதமான தகவலாக இருந்துருக்கும். எனக்கு தெரியும் நிறையா பேர் இந்த 3 மந்திரத்தையும் சேர்த்து சொல்கிறீர்கள் இல்லையா? நல்லது தான். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள்.